Shalom friends, இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா Hebrew nouns construct relationship இதில் singular nouns பற்றி நம்ம பார்க்க போறோம். இதுக்கு முந்தின வீடியோவில் நம்ம பார்க்கும்போது plural nouns குறித்து பார்த்தோம். இப்போ இதில் பார்க்கும்போது singular nouns குறித்து பார்க்க போறோம். அதில் இருக்கக்கூடிய first part நான் இப்போ உங்களுக்கு சொல்லித் தர போறேன். ஓகேவா, பார்க்கலாமா? பாருங்க, rules governing the formation of singular construct nouns. ஓகேவா, ஒருமை பெயர் சொற்களை உருவாக்கும் போது பயன்படுத்தப்படும் சில முக்கிய விதிகள் கீழே கொடுக்கப்பட்டுள்ளன. ஒருமை பெயர் சொற்களின் உருவாக்கத்திற்கான விதிகள் பன்மை கட்டமைப்பு பெயர் சொற்களுக்கு பயன்படுத்தப்படும் விதிகளை காட்டிலும் மிகவும் சிக்கலானவை என்றாலும் சரியான வடிவங்களை உறுதிப்படுத்த எபிரேய அகராதி நமக்கு உதவும். இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அதாவது ஒருமை பெயர் சொற்கள், அதாவது சிங்குலர். ஓகேவா, இது என்னது, சிங்குலர் கான்ஸ்ட்ரக்ட்ல இருக்கக்கூடிய, அதாவது சிங்குலர் ஃபார்ம்ல இருக்கக்கூடிய ஒருமை பெயர் சொற்களை உருவாக்கும் போது பயன்படுத்தப்படும் சில, இப்போ சிங்குலர்ல இருக்கும்போது, சிங்குலர் கான்ஸ்ட்ரக்ட் நவுன்ல இருக்கும்போது யூஸ் பண்ணக்கூடிய சில முக்கிய விதிகள் நமக்கு கீழே கொடுக்கப்பட்டிருக்குது. அதாவது நான் நெக்ஸ்ட் உங்களுக்கு காட்டுவேன். ஒருமை பெயர் சொற்களின் உருவாக்கத்திற்கான விதிகள் பன்மை கட்டமைப்பு பெயர் சொற்களுக்கு பயன்படுத்தப்படும் விதிகளை காட்டிலும் மிகவும் சிக்கலானவை. ஓகேவா, அதனால தான் நான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் வீடியோ நான் உங்களுக்கு ப்ளூரல் பண்ணியிருந்தேன். அதாவது ப்ளூரல் நமக்கு ஈஸியாக பண்ணலாம், சிங்குலர் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். கான்ஸ்ட்ரக்ட் ரிலேஷன்ஷிப் அதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால தான் இதுக்கு நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, நான் செகண்ட் வீடியோவில் விட்டுருக்கேன். அதாங்க சொல்லியிருக்காங்க, ஒருமை பெயர் சொற்களின் உருவாக்கத்திற்கான விதிகள் பன்மை, அதாவது ப்ளூரல் அந்த கான்ஸ்ட்ரக்ட் ஃபார்ம்ல இருந்து கான்ஸ்ட்ரக்ட் நவுன்ல இருந்து பயன்படுத்தப்படும் அந்த ரூல்ஸை காட்டிலும் மிகவும் சிக்கலானவை என்றாலும் சரியான வடிவங்களை உறுதிப்படுத்த நம்ம என்ன பண்ணலாம், எபிரேய அகராதியும் நமக்கு உதவுது. அதாவது லெக்சிகன் நமக்கு ஹெல்ப் பண்ணுது. அதுல இருந்து சில ரூல்ஸை நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா நம்ம ஈஸியா அதை ஐடென்டிஃபை பண்ணலாம். ஸோ அந்த ரூல்ஸை தான் இப்போ நம்ம பார்க்க போறோம். ஸோ இங்க பார்க்கலாம், இப்போ நமக்கு சிங்குலர் ஃபார்ம் இருக்கு. இந்த சிங்குலர் ஃபார்ம்லயே மோனோசிலபிக் நவுன்ஸும் அதுக்கப்புறம் பைசிலபிக் நவுன்ஸும் இருக்கு. அதாவது ஒற்றை, அதாவது இங்க பாருங்க, மோனோசிலபிக் நவுன் சிங்குலர் கான்ஸ்ட்ரக்ட் ஃபார்ம், அதாவது மாறாத. இப்போ இது ஃபர்ஸ்ட் ஃபார்ம். ஓகேவா, இதுலயும் மோனோசிலபிக்லயும் சில ரூல்ஸ் இருக்கு, அதுக்கப்புறம் பைசிலபிக்லயும் சில ரூல்ஸ் இருக்கு. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் மோனோசிலபிக் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன், மாறாத நீண்ட உயிரெழுத்துக்களை கொண்ட ஒற்றை அசை, அதுதான் மோனோசிலபிக். ஒற்றை அசை பெயர் சொற்கள் ஒருமை முழுமையில் உள்ள அதே வடிவத்தை கொண்டுள்ளன. இந்த பெயர் சொற்களின் சிலவற்றின் பன்மை வடிவங்கள் ஒழுங்கற்றதாக இருக்கலாம். அதாவது என்ன அப்படின்னா, இந்த மோனோசிலபிக் நவுன்ஸ் வித் அன்சேஞ்சபிளி லாங் வவல்ஸ். ஓகேவா, சில வவல்ஸ் இருக்கும், அந்த உயிரெழுத்துக்கள் மாறாத நீண்ட உயிரெழுத்துக்கள். சரியா, இது சேஞ்ச் பண்ண முடியாது அந்த லாங். இப்போ நம்ம ஹோலம் வாவ் இந்த மாதிரி உள்ளதெல்லாம் நம்ம சேஞ்ச் ஆகாது. அது எந்த ரூல்ஸ்லையும் அப்ளை ஆகாது, அது அப்படியே இருக்கும், மாறாம இருக்கும். ஓகேவா, அந்த மாதிரி லாங் சேஞ்சபிளி, அதாவது அன்சேஞ்சபிளி லாங் வவல்ஸ் have the same form in the singular construct as in the singular absolute. ஓகேவா, எப்படி சிங்குலர் அப்சல்யூட்ல இருக்குதோ அந்த மாதிரி இந்த மாதிரி அன்சேஞ்சபிள் லாங் வவல்ஸ் இருந்துச்சு அப்படின்னா எப்படி அது சிங்குலர் அப்சல்யூட்ல இருக்குதோ அதே மாதிரி தான் சிங்குலர் கான்ஸ்ட்ரக்ட்லயும் இருக்கும். அதாவது அதை ஷார்ட்டா சொல்லணும்னா எந்த ஒரு சேஞ்சஸும் இருக்காது. ஓகேவா, அதே நம்ம பார்க்கும்போது ப்ளூரல்ஸ்ல சில சேஞ்சஸ் இருக்கும். The plural forms of some of these nouns may be irregular. ஓகேவா, ஒழுங்கற்றதாக காணப்படலாம். அதுக்கு நான் எக்ஸாம்பிள் பார்க்கலாம். பாருங்க, இப்போ இதுல நான் கொடுத்திருக்கேன் சிங்குலர் அப்சல்யூட், சிங்குலர் கான்ஸ்ட்ரக்ட், ப்ளூரல் அப்சல்யூட், ப்ளூரல் கான்ஸ்ட்ரக்ட். ஓகேவா, இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு வேர்ட் வச்சு பார்க்கலாம். ஈஷ். ஓகேவா, ஈஷ் இது என்னது, இது மோனோசிலபிக், அதாவது ஒற்றை அசை, இதை நம்ம பிரிக்க முடியாது. ஈஷ். ஓகேவா, ஸோ ஈஷ் அப்படின்னா இதை நம்ம என்ன சொல்றோம், மேன்.
ஸோ இந்த இடத்துலையும் பாருங்க ஈஷ் அப்படியே இருக்கும், மேன் ஆஃப். ஆனால் இது கான்ஸ்ட்ரக்ட் ஃபார்மில் இருக்கும், ஆஃப் நம்ம ஆட் பண்ணுறோம். அதை மாதிரி அனாஷீம் ப்ளூரலில் வரும்போது ஈம் நம்ம ஆட் பண்ணியிருக்கோமா, ஓகேவா, நாஷீம். ஸோ ஹியர் இங்கே வந்து என்ன வரும்னா மென். அதுக்கப்புறம் அனஷ் அன்ஷேய், ஓகேவா, அன்ஷேய். ஸோ மென் ஆஃப், ஓகேவா. இதுக்கு நம்ம ரூல்ஸ் நம்ம ப்ளூரலில் பார்த்துட்டோம். இது எப்படி வரும்னு தெரியாமல் இருந்துச்சுன்னா நீங்கள் இதுக்கு முந்தின வீடியோஸ் நீங்கள் பார்த்துட்டு வாங்க. ப்ளூரல் அப்சல்யூட் கான்ஸ்ட்ரக்ட் நீங்கள் கற்றுக்கிட்டீங்கன்னா இது ஈஸியாக புரியும். இப்போ நம்ம மெயினாக கான்சன்ட்ரேட் பண்ணக்கூடியது இந்த சிங்குலர் அப்சல்யூட்டும் சிங்குலர் கான்ஸ்ட்ரக்ட் மட்டும்தான். ஸோ இங்கே நம்ம பார்க்கும்போது மெயினாக நம்ம இந்த ஃபர்ஸ்ட் ரூல் என்ன அப்படின்னா, இந்த மோனோசிலபிக்கில் வந்து என்ன ஆகும், சிங்குலர் அப்சல்யூட்டும் சிங்குலர் கான்ஸ்ட்ரக்டும் சேமாக தான் இருக்கும், ஓகேவா. அது மாதிரி இங்கே யோம், இதுலேயும் யோம். பட் அங்கே பாருங்க மீனிங் மட்டும் கான்ஸ்ட்ரக்ட் ஃபார்மில் சேஞ்ச் ஆகும். ஆஃப் வந்து ஆட் பண்ணணும். அப்புறம் சூஸ், அப்புறம் சூஸ், ஹாஸ் ஆஃப். அதுக்கப்புறம் ஈர், ஈர். கோல், கோல். ரோஷ், ரோஷ். அது மாதிரி ரூவாஹ், ரூவாஹ், ஓகேவா. ஸோ இது வந்து மெயினாக அதே இது இங்கே சேஞ்சஸ் வந்து நடக்கும், ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் ரூல் என்ன அப்படின்னா, அதாவது மோனோசிலபிக்கில் இருக்கக்கூடிய நெக்ஸ்ட் ரூல், ஓகேவா. குறுகிய உயிரெழுத்துக்களை கொண்ட ஒற்றை அசை பெயர்ச்சொற்களும் ஒருமை முழுமையில் உள்ள அதே வடிவத்தை கொண்டிருக்கும். நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்தோம் மாறாத நீண்ட உயிரெழுத்துக்களை கொண்ட, அதாவது அன்சேஞ்சபிளி லாங் வவல் பார்த்தோம். இப்போ இது பார்க்கும்போது ஷார்ட் வவல்ஸ், மோனோசிலபிக் நவுன்ஸ் வித் ஷார்ட் வவல்ஸ் will also have the same form of the singular construct as the இதுலையும், அதாவது லாங் அன்சேஞ்சபிளி லாங் வவல் வந்தாலும், அதாவது மோனோசிலபிக்ல இருக்கக்கூடிய மோனோசிலபிக்ல அன்சேஞ்சபிளி லாங் வவல் இருந்துச்சுன்னா அது சிங்குலர் அப்சல்யூட்டும் சிங்குலர் கான்ஸ்ட்ரக்டும் சேமாக இருக்கும். அதே மாதிரி இங்கே ஷார்ட் வவல்ஸும் இருக்குது, அதாவது மோனோசிலபிக்ல ஷார்ட் வவல்ஸ் இருக்குது அப்படின்னா இது எல்லாமே ஷார்ட் வவல்ஸ், ஓகேவா. ஷார்ட் வவல்ஸ் இருக்குன்னா அது நம்ம சிங்குலர் கான்ஸ்ட்ரக்ட்லையும் அதே தான் இருக்கும், ஓகேவா. ஸோ இங்கே பாருங்கள் சேமாக இருக்குதா. ஸோ அதுதான் நெக்ஸ்ட் மூணாவது மோனோசிலபிக்கினுடைய மூணாவது ரூல்ஸ் என்ன அப்படின்னா, ஒருமை முழுமையில் மாறக்கூடிய நீண்ட உயிரெழுத்துக்களை கொண்ட ஒற்றை அசை பெயர்ச்சொற்கள் பொதுவாக இவற்றை சுருக்கி ஒருமை கட்டமைப்பை உருவாக்கும். அதாவது மோனோசிலபிக் நவுன்ஸ் வித் சேஞ்சபிள் லாங் வவல்ஸ், ஓகேவா. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்தோம் அன்சேஞ்சபிள் லாங் வவல்ஸ், மாறாத நீண்ட, இது நம்ம பார்த்தோம். இப்போ இங்கே ஒருமை முழுமையில் மாறக்கூடிய நீண்ட உயிரெழுத்துக்கள், ஓகேவா. டிஃப்ரென்ஸ் புரியுது தானே. ஸோ இந்த இடத்துல மோனோசிலபிக் நவுன்ஸ் வித் சேஞ்சபிள், இப்போ லாங் வவல், அதாவது சேஞ்ச் ஆகக்கூடிய வவல்ஸ் லாங் வவல்ஸில் வரும்போது இப்போ சிங்குலர் என்ன ஆகும் அப்படின்னா, சிங்குலர் அப்சல்யூட் வில் யூஸ்வலி ஷார்டன் தீஸ் டு ஃபார்ம் த சிங்குலர் கான்ஸ்ட்ரக்ட். அதாவது இந்த மாதிரி சேஞ்சபிள், அதாவது மோனோசிலபிக்ல அதாவது ஷார்ட் வவல்ஸ் வந்திருக்கு அப்படின்னா அதில் சிங்குலர் அப்சல்யூட்ல இருக்கக்கூடிய அந்த வவல் வந்து என்ன ஆகும் அப்படின்னா, அதையும் அதில் இருக்கிற அந்த வவலை தாண்டி அது வந்து லாங் வவல் தானே, அன்சேஞ்சபிளி லாங் வவல் என்ன ஆயிரும்னா ஷார்ட் ஆயிரும். ஸோ உங்கள் எக்ஸாம்பிள் பார்க்கலாம். பென் சிங்குலர் அப்சல்யூட்ல பென். ஸோ இந்த இடத்துல செரே இருக்கு, ஓகேவா, செரே. ஸோ இப்போ இங்கே வரும்போது இந்த செரே வந்து சேஞ்சபிள் லாங் வவல். இது எப்படி சேஞ்ச் ஆகுது அப்படின்னா ஷெகோலா மாறுது, ஓகேவா. ஸோ இந்த மாதிரி காமெட்ஸ்னுடைய ஷார்ட் என்னது பத்தா, காமெட்ஸுடைய ஷார்ட் என்னது பத்தா. ஸோ இந்த இடத்துல மாறி இருக்கு, பார்க்க முடியுதா. ஸோ இந்த இடத்துல பார்க்கும்போது பென், 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 பென். அதுக்கப்புறம் தாம், தம். அதுக்கப்புறம் யாத், யாத், ஓகேவா. அதுக்கப்புறம் ஷேம், ஷெம். ஸோ இந்த மாதிரி சேஞ்சஸ் வந்து நடக்குது. இந்த எக்ஸாம்பிளாக நம்ம போன இடம் நம்ம பார்த்துட்டோம். ஸோ இதை நான் உங்களுக்கு அதிலே உங்களுக்கு ரீட் பண்ணி காமிச்சிருப்பேன். அந்த எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் அதை பார்த்துட்டா உங்களுக்கு புரிஞ்சிடும், ஓகேவா. நெக்ஸ்ட்டு இதில் நம்ம பார்க்கும்போது த மோனோசிலபிக் நவுன்ஸ்
இதில் அவ் av, av and ah, ah. இது நம்ம சொல்லக்கூடாது. ah, ah, av, ah are irregular in the singular construct. ஓகேவா, இது வந்து irregular இருக்கக்கூடியது. ஸோ இந்த இடத்துல பார்க்கும்போது of, av, father. ஸோ இதில் avi, avi. ஓகேவா, இந்த மாதிரி இதில் வந்து கொஞ்சம் சேஞ்சஸ் வந்து நடக்கும் அப்படி சொல்கிறாங்க. இந்த av and ah இதில் ரெண்டுல சேஞ்சஸ் நடக்கும் அப்படி சொல்கிறாங்க. அதை இங்கே கொடுத்துருக்காங்க, இதை நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேவா, ஆவில் இருக்கக்கூடியதில் இதில் அவி, இதில் ஆஹ் இருக்கக்கூடியதில் நம்ம ஹி. ஓகேவா, அஹி. ஸோ இந்த மாதிரி சேஞ்சஸ் நடக்கும். ஓகே, மோனோசிலபிக் முடிச்சிட்டோம். இப்போ நம்ம பைசிலபிக் நவுன்ஸை பார்க்க போகிறோம். சிங்குலர் கன்ஸ்ட்ரக்ட் ஃபார்மில் இருக்கக்கூடிய பைசிலபிக் நவுன்ஸ். ஃபஸ்ட்டு ரூல் பார்க்கலாம். என்ன அப்படின்னா, முதல் அசை திறந்த மற்றும் இரண்டாவது அசை மூடிய இரு அசை பெயர் சொற்கள் முதல் எழுத்தில் உள்ள உயிரெழுத்துக்களை எளிய குறில் செவ்வாவாகவும் இரண்டாவது அசையில் உள்ள உயிரெழுத்தாகவும் குறைப்பதன் மூலம் ஒருமை கட்டமைப்பை உருவாக்கும். இந்த விதி பெயர்ச்சொற்களுக்கு பொருந்தாது. இதில் எந்த அசை மாறாமல் நீண்ட உயிரெழுத்துக்களை கொண்டுள்ளது. ஏனெனில் மாறாத நீண்ட உயிரெழுத்துக்களை குறைக்க முடியாது. ஓகேவா, இங்க பாருங்க, பைசிலபிக் நவுன்ஸ் வித் ஃபர்ஸ்ட் சிலபிள் ஓப்பன். இப்போ பைசிலபிள்னாலே நமக்கு தெரியும், அந்த 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 நவுனை வந்து நம்ம என்ன செய்ய போறோம், ரெண்டா பிரிக்க போறோம். ஸோ ரெண்டா பிரியும் போது ஃபர்ஸ்ட் அதாவது ஓப்பன் சிலபிள், அதுக்கப்புறம் க்ளோஸ்டு சிலபிள் வரும். ஓகேவா, ஸோ நம்ம இது ரெண்டா பிரிக்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் சிலபிள் ஓப்பன் அண்ட் த செகண்ட் சிலபிள் க்ளோஸ்ட் வில் ஃபார்ம் த சிங்குலர் கான்ஸ்ட்ரக்ட் பை ரெடியூசிங் த வவல். ஓகேவா, இந்த ஃபர்ஸ்ட் சிலபிள், அதாவது ஃபர்ஸ்ட் சிலபிள்ல இருக்கக்கூடிய வவல் வந்து ரெடியூஸ் ஆகுமா. ஓகேவா, அந்த ஓப்பன் சிலபிள்ல இருக்கக்கூடிய நம்ம என்ன செய்வோம், பை சிலபிக்னா நம்ம அந்த நவுனை ரெண்டா பிரிப்போம். ஸோ இதில் ஓப்பன் சிலபிள், அதுக்கப்புறம் நம்ம என்ன பார்ப்போம், ஓப்பனும், அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு க்ளோஸ்டு பார்ப்போம். ஸோ இப்போ இந்த ஓப்பனில் இருக்கக்கூடிய இந்த ஃபர்ஸ்ட் சிலபிள் இருக்கக்கூடிய வவல்ஸ் வந்து அது இப்போ லாங்காக இருக்குன்னா ஷார்ட் ஆகும். ஓகேவா, அதுதான் அங்கே சொல்லியிருக்காங்க. அப்படி இருக்கும்போது அப்போது ஃபஸ்ட்டு சிலபிள் டு சிம்பிள் ஓக்கல் ஷவா. ஸோ இந்த லாங்காக இருக்கக்கூடிய அதாவது அந்த வவல் வந்து ஓப்பன் சிலபிள் ஃபஸ்ட்டு சிலபிளில் வரக்கூடிய அந்த வவல் வந்து என்னதான் சேஞ்ச் ஆகும் அப்படின்னா சிம்பிள் ஓக்கல் ஷவாவா அது வந்து கன்வெர்ட் ஆகும், ரெடியூஸ் ஆகும். ஓகேவா, அண்ட் த vowel in the second syllable will be reduced. இதில் என்ன ஆகும் அப்படின்னா, இப்போ செகண்ட் சிலபிளில் இருக்கக்கூடிய ஸ்டார்ட் ஆகக்கூடிய அந்த இடத்துல இருக்கக்கூடிய அந்த vowel தான் என்ன ஆகும், லாங்காக இருந்துச்சுன்னா ஷார்ட் ஆகும். ஓகேவா, ஸோ this rule not apply to the nouns in which either the syllable carries unchangeably long vowels. ஓகேவா, ஸோ இந்த இடத்துல இப்போ நம்ம ரெண்டா பிரிக்கும் போது இந்த ஓப்பன் சிலபிள் நம்ம க்ளோஸ்டு சிலபிள் நமக்கு அன்சேஞ்சபிளி லாங் வவல் வருது அப்படின்னா அது என்ன ஆகாது, வவல்ஸ் வந்து cannot be reduced. ஓகேவா, அதில் எந்த சேஞ்சும் நடக்காது. நமக்கு தெரியும் அன்சேஞ்சபிளி லாங் வவல் அப்படின்னு சொன்னாலும் அன்சேஞ்சபிள், அதை நம்ம சேஞ்ச் ஆக்க முடியாது. அதுதான். ஸோ சில எக்ஸாம்பிள் காட்டுறேன். இந்த இடத்துல பாருங்க, சிங்கிள் அப்சல்யூட், அப்புறம் சிங்குலர் கான்ஸ்ட்ரக்ட், இங்கே ப்ளூரல் அப்சல்யூட் ப்ளூரல் கான்ஸ்ட்ரக்ட். இங்கே பார்க்கும்போது தாவார். ஸோ இப்போ இந்த இடத்துல பாருங்க, ஃபர்ஸ்ட் நம்ம பிரிக்கலாம். தா வார், தா வார். ஸோ இப்போ இந்த ஃபர்ஸ்ட் இது நம்ம பிரிக்கும் போது தா வார், அப்போ இதை நம்ம பிரிக்கும் போது என்ன ஃபர்ஸ்ட் என்ன நம்ம ரூல்ஸ் நம்ம இப்போ அப்ளை பண்ணும்போது அதில் என்ன சொல்லியிருந்தாங்க, ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடியதுல என்ன ஆகும் அப்படின்னா இது அன்சேஞ்சபிளி லாங் வவலா, அதாவது இது சேஞ்சபிள் தானே. ஸோ இது சேஞ்சபிளாக இருக்கிறனால நம்ம என்ன பண்ணலாம், சேஞ்ச் பண்ணலாம். ஸோ இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த ஃபர்ஸ்ட்ல இருக்கக்கூடிய இந்த சிலபிளை நம்ம என்ன ஆட் பண்ணணும், இந்த இருக்கக்கூடிய இந்த வவல் வந்து ஓக்கல்
ஷவாவா என்ன செய்யும்? சிம்பிள் வோக்கல் ஷவாவா கன்வெர்ட் ஆகும். ஸோ அவங்க கன்வெர்ட் பண்ணியிருக்காங்களா கான்ஸ்ட்ரக்ட் ஃபார்மில் எழுதும்போது. ஸோ தே, இதை நம்ம இந்த ஷவா வந்து நம்ம வோக்கல் ஷவா நம்ம வந்து ப்ரொனவுன்ஸ் பண்ணுறது. அப்போ தே. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு டா வார். ஸோ இந்த இடத்துல ஃபஸ்ட்டு ரூல்ஸ் நமக்கு அப்ளை ஃபஸ்ட்டு இதை நம்ம அப்ளை பண்ணிட்டு இப்போ செகண்ட் பார்ட்டில் இருக்கக்கூடிய இந்த செகண்ட் அதாவது சிலபிளில் இருக்கக்கூடியது வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய வவ்வல் வந்து ஷார்ட் ஆகும். ஸோ அங்கே காமெட்ஸ் இருக்குது அப்படின்னா அங்கே பத்தாவா இருக்குது. அதே மாதிரி தான் இப்போ இதுவும் ஹெய் ஹெய் கால். இந்த இடத்துல பார்க்கும்போது நம்ம எப்படி பிடிப்போம்? ஹெய் கால், ஹெய் கால். ஸோ இந்த இடத்துல இதை நம்ம பார்க்கும்போது அன்சேஞ்சபிளி லாங் வவல். ஸோ இந்த இடத்துல நம்ம என்ன செய்ய முடியாது? ஃபஸ்ட்டு இதை நம்ம அப்ளை பண்ண முடியாது. வோக்கல் ஷவாவா சிம்பிள் வோக்கல் ஷவாவா ஆகாது. ஓகேவா? ஸோ இதை நம்ம அப்படியே போட்டுடலாம். செகண்டில் நம்ம என்ன செய்யலாம்? அதை அப்ளை பண்ணலாம். கால் இருக்கிறதுல கல், ஹெய் கல். ஓகேவா? ஸோ சில நேரம் நமக்கு வந்து இந்த அப்சல்யூட் கான்ஸ்ட்ரக்ட் நமக்கு வந்து சில நேரம் நமக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும், அதை நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி ரூல்ஸ் நம்ம வச்சு ஞாபகம் வச்சு நம்ம என்ன செஞ்சிடலாம்? புரிஞ்சுக்கலாம். இப்போ நமக்கு இந்த வேர்டு தேவார், அதுக்கப்புறம் ஹெய் கால், இது நம்ம அடிக்கடி கேட்குற வேர்ட்ஸு, ஸோ நவுன்ஸ். ஸோ இப்போ அடிக்கடி கேட்குறனால ஹெய் கால் அது நமக்கு அடிக்கடி தெரியும். அப்போ நம்ம ஹெய் கால் காமெண்ட்ஸ் வரும் தெரியும். அப்போ நம்ம இதை நம்ம என்ன சொல்லிடுவோம்? சிங்குலர் அப்சல்யூட்னு சொல்லிடுவோம். அதே இது ஹெய்கல் ஹெய்கல் அப்படின்னு வந்திருக்குன்னா நம்ம புரிஞ்சுக்கலாம் அந்த லாங் வவல் வந்து இங்கே ஷார்ட் ஆயிருக்கு. ஸோ இது வந்து என்னது? கான்ஸ்ட்ரக்ட் ஃபார்ம் அப்படின்ட்டு நம்ம என்ன செய்யலாம்? ஞாபகம் வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் கோ காவ், கோ காவ். இப்போ இந்த இடத்துல பார்க்கும்போது கோ காவ். ஸோ இது என்னது? அன்சேஞ்சபிளி லாங் வவல். ஸோ அது அப்படியே எழுதிடலாம். இப்போ இங்கே இருக்கிற செகண்டில் இருக்கக்கூடியது லாங் வவல் நம்ம என்ன செஞ்சிட்டோம்? ஷார்ட்டாக நம்ம ஆக்கிட்டோம். அதுக்கப்புறம் மா கோம், மா கோம். ஸோ ஃபஸ்ட் நம்ம என்ன செஞ்சோம்னா இது வந்து நம்ம சேஞ்சபிள் தான். ஸோ இந்த இடத்துல நம்ம என்ன செஞ்சிட்டோம்? ஷெவா சேஞ்ச் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் கோம், இது அன்சேஞ்சபிளி லாங் வவல். அது அப்படியே நம்ம என்ன செஞ்சிட்டோம்? அப்ளை பண்ணிடுவோம். அதுக்கப்புறம் நா வி, நா வி. ஸோ இந்த இடத்துல ஃபஸ்ட்டு நம்ம ஷெவா அப்ளை பண்ணியிருந்தோம். இது அன்சேஞ்சபிளி லாங் வவல்னால இதை என்ன செஞ்சிட்டோம்? அப்படியே நம்ம இங்கே ப்ளேஸ் பண்ணிட்டோம். ஓகேவா? ஸோ இது புரிஞ்சிருச்சா உங்களுக்கு? ஓகே. இப்போ பைசிலபிக்கில் இருக்கக்கூடிய நெக்ஸ்ட் ரூல் என்னன்னு பார்க்கலாம். இரண்டு அசைகளும் மூடிய இரு அசை பெயர்ச்சொற்கள் இரண்டாவது அசையின் நீண்ட உயிரெழுத்துக்களை சுருக்குவதன் மூலம் ஒருமை கட்டமைப்பை உருவாக்கும். அதாவது நீண்ட உயிரெழுத்துக்கள் மூடிய உச்சரிப்பற்ற அசைகளில் நிற்க முடியாது என்பதால் பார்க்கும்போது bisyllabic nouns with both syllables closed will form the singular construct by shortening the long vowel in the second syllable. ஓகே, இங்க பாருங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா bisyllabic nouns with both syllables, அதாவது both syllables வந்து closed, அதாவது இப்போ both syllable வந்து closed இருக்கு. இப்போ பாருங்க மித் பார். ஓகேவா? இப்போ மித் பார் இது வந்து க்ளோஸ்டா இருக்கு, இதுவும் க்ளோஸ்டா தான் இருக்கு. ஓகேவா? க்ளோஸ்டா இருக்கு. இது எப்படி இதுவும் க்ளோஸ்டா இருக்கு இதுவும் க்ளோஸ்டா இருக்கு சொல்றீங்க அப்படின்னு நீங்க கேட்கலாம். இதுக்கு நான் ஒரு வீடியோ விட்டுருக்கேன். அது என்ன அப்படின்னா சிலபிள்ஸ்க்கு நான் வீடியோ விட்டுருக்கேன். ஓகேவா? அதில் உங்களுக்கு நான் ஓப்பன் சிலபிள் க்ளோஸ்டு சிலபிள் நான் சொல்லி தந்திருக்கேன். அதை நீங்கள் கொஞ்சம் பார்த்துட்டீங்க அப்படின்னா இந்த இது உங்களுக்கு டவுட் கிளியர் ஆகும். ஓகேவா? அதை நான் ஒரு டைம் மறுபடியும் இந்த இடத்துல நான் சொல்கிறேன். இப்போ இது மீ அப்படின்ட்டு நம்ம இதை என்ன செய்ய முடியாது, தனியாக பிரிக்க முடியாது. ஏன் அப்படின்னா இதுக்கு பக்கத்தில் ஒரு இது ஷார்ட்டாக வந்திருக்கு. ஓகேவா? ஷிவா வந்திருக்கு. ஸோ நம்ம இந்த இடத்துல இதை நம்ம தனியாக விட முடியாது. அப்போ என்ன செஞ்சிடணும், இதே சேர்த்து தான் நம்ம வந்து பண்ண முடியும். ஸோ இதில் மித் பார். ஓகே, அதுக்கு ரூல்ஸ் இருக்குது. நான் ரூல்ஸ் நாங்கள் சொல்லியிருப்பேன், அதை நீங்கள் பாருங்கள். இப்போ இந்த இடத்துல இந்த இடத்துக்கு நம்ம என்ன எக்ஸாம்பிள் சொல்லணும்னா இது டூ closed syllable. ஓகேவா? Both syllables closed will form the singular construct by shortening the long vowels in the second syllable. ஸோ இந்த மாதிரி க்ளோஸில் இருக்கக்கூடியதில் வந்து ஃபஸ்ட்டை வந்து நம்ம அப்படியே எழுதிடலாமா,
செகண்டை மட்டும் என்ன பண்ணணுமா, அதில் இருக்கக்கூடிய லாங் வவல் வந்து ஷார்ட்டாக மாறும். ஓகேவா? ஸோ இங்கே மித் பார். ஸோ இங்கே மித் அப்படியே எழுதிடும். அதுக்கப்புறம் இங்கே பார் 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 வந்து பர், மித் பர். ஓகேவா? அதுக்கப்புறம் மிக் தால். ஸோ இந்த இடத்துல மிக் தல். அப்புறம் மிஸ் ஹார், மிஸ். ஓகேவா? மிஸ், ஆமாம் மிஸ், இது வந்து சாமக் தானே. ஸோ மிஸ் பார், இதில் மிஸ் பர். அதுக்கப்புறம் மிஸ் கான், இது இஷ், மிஷ் கான், மிஷ்கான், மிஷ்கன். அது ஓகேவா? அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு மிஷ் பாத், மிஷ் பாத், மிஷ்பத். ஓகேவா? ஸோ இந்த இடத்துல நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ப்ளீஸ் நோட், 2 Shivas are allowed to stand side by side in the plural construct form because the first is silent and the second is vocal. இது வந்து ப்ளூரலுக்கு வந்து நம்ம பார்த்துருக்கோம். ப்ளூரல் நம்ம இதுக்கு ரூல்ஸ் நம்ம அங்கே பார்த்துட்டோம். ஸோ அதனால் நான் மறுபடியும் ரிப்பீட் பண்ண விரும்பலை. 2 ஷெவா இருக்கும்போது என்ன பண்ணணும், அந்த மாதிரிலாம் நான் உங்களுக்கு போனதில் நான் சொல்லி தந்தனால இதில் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணலை. ஸோ அது உங்களுக்கு தெரிஞ்சுக்கணுன்னா இதுக்கு முந்தின வீடியோ ஒரு டைம் போய் பார்த்துருங்க. இந்த இடத்துல இந்த வீடியோவில் நம்ம சிங்குலரும் அப்சல்யூட்டும் சிங்குலர் கான்செப்ட் மட்டும் நம்ம என்ன செய்கிறோம், கான்சன்ட்ரேட் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு மூணாவது வந்து செகோலைட்டுகளை பொறுத்தவரை ஒருமை கட்டுமான ஒருமை, அதாவது கட்டமைப்பு, அந்த ஒருமை வந்து முழுமையில் அதே வடிவத்தை கொண்டுள்ளது. அதாவது இந்த கேஸ் ஆஃப் ஷெகோலைட் அப்படின்ட்டு ஒரு தனி இது உண்டு. அதை நான் உங்களுக்கு இப்போதைக்கு சொல்லித்தரல. அதாவது ஷெகோல் வரும்ல, அந்த மாதிரி வேர்ட்ஸை நம்ம என்ன சொல்லுவோம், ஷெகோலைட் சொல்லுவோம். அதுக்கு சில ரூல்ஸ்லாம் இருக்குது. அதுக்கு நான் உங்களுக்கு நெக்ஸ்ட்டு அது யூஸ் ஆச்சுன்னா அந்த வீடியோ நான் உங்களுக்கு ஷேர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு நெக்ஸ்ட்டு நான் சொல்லி தருவேன். இப்போதைக்கு அது நமக்கு நெக்ஸ்ட் அப்ளை பண்ண போகிறோம் அப்படின்னா நான் உங்களுக்கு முன்னாடி அந்த வீடியோ நான் பண்ணிட்டு தான் நெக்ஸ்ட் நான் ஏதாவது பண்ணுவேன். ஓகேவா? ஸோ இந்த இடத்துல ஷெகோலைட் இந்த மாதிரி வந்து இருந்துச்சு, நம்ம பார்த்தாலே தெரியும். எல்லாத்துலேயும் பாருங்கள் ஷெகோல் வந்திருக்கு. ஓகேவா? இந்த மாதிரி இருக்கக்கூடிய இதில் ஷெகோலைட் தி சிங்குலர் கான்ஸ்ட்ரக்ட் ஹேஸ் த சேம் ஃபார்ம் த சிங்குலர் அப்சல்யூட். இதுலேயும் அதே தான். ஓகேவா? இதுவும் பைசிலபிக் தான். ஓகேவா? இப்போ பார்க்கும்போது ஏ ரெட்ஸ், இதுலேயும் ஏ ரெட்ஸ். அதுக்கப்புறம் தே ரேக், அதே தான் தே ரேக். ஸோ நம்ம ரீட் பண்ணும்போது இந்த மாதிரி நம்ம என்ன செய்யலாம், ரீட் பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஆனால் இந்த மாதிரி நம்ம பிரித்து ரீட் பண்ண, இப்போ இங்கிலீஷில் நம்ம இப்போ கிங் அந்த மாதிரி ஏதாவது இப்போது நமக்கு சர்வெண்ட், ஸோ சர்வெண்ட் அப்படி ரீட் பண்ணுவோம், அப்படி தானே. ஸோ இது பை சிலபிக் அப்படின்னு ரீட் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும் நமக்கு. ஸோ ஹீப்ரூலையும் நம்ம இந்த மாதிரி லேக், நான் ரீட் பண்ணுறதும் உங்களுக்கு லைட்டாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த இடத்துல நான் வந்து சிங்குலர் அப்சல்யூட், சிங்குலர் கான்ஸ்ட்ரக்ட் நம்ம பார்க்குறோம். ஸோ இது வந்து பைசிலபிக்கில் இருக்கக்கூடிய ஷெகோலைட் ஃபார்மும் அது என்ன செய்யாது, சேஞ்ச் ஆகாது, அப்படியே தான் வரும். ஓகேவா? ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்த்தோம், சிங்குலரில் இருக்கக்கூடிய நம்ம எல்லாமே பார்த்தோம். ஓகேவா? சிங்குலர் அப்சல்யூட் அண்ட் கான்ஸ்ட்ரக்டிவ் பார்த்தோம். நம்ம இதை வந்து என்ன செய்கிறோம் அப்படின்னா, இதை நம்ம அப்ளை பண்ணும்போது சிங்குலரில் வந்து பைசிலபிக் இருக்கும், மோனோசிலபிக் இருக்கும். ஸோ பைசிலபிக்லேயும் சில ரூல்ஸ் நம்ம பார்த்தோம், மோனோசிலபிக்லேயும் சில ரூல்ஸை பார்த்தோம். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு வீடியோவில் இதை நம்ம நெக்ஸ்ட் என்ன வருதுன்னு நம்ம கண்டினியூ பண்ணலாம். ஸோ அது வரைக்கும் நீங்கள் இதை மறுபடி இந்த வீடியோஸை போட்டு பார்த்து நீங்கள் என்ன செய்யுங்க அப்படின்னா நல்லா லேர்ன் பண்ணுங்கள். ஸோ நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். ஓகே, பாய் லஹித்தோத்.